எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கான காணொளியில் நாம் பார்க்க போகிறது சாணக்கியரை பற்றி. சாணக்கியர் ஒரு ஆசிரியர், தத்துவ ஞானி, பொருளாதார நிபுணர் மற்றும் அரசியல்வாதி ஆவார். அவர் இந்திய அரசியல் ஆய்வறிக்கையான அரசியல் மற்றும் பொருளாதார அறிவியல் அர்த்த சாஸ்திரம் எழுதினார். மௌரிய வம்சத்தை நிறுவுவதில் அவர் முக்கிய பங்கு வகித்தவர். ஏழை பிராமண குடும்பத்தில் பிறந்த சாணக்கியர் இந்தியாவின் வடமேற்கு பகுதியில் அமைந்துள்ள ஒரு பண்டைய கல்வி மையமான தக்ஷசீலாவில், தற்போது பாகிஸ்தானில் உள்ளது, கல்வி பயின்றார். பொருளாதாரம், அரசியல், போர் உத்திகள், மருத்துவம் மற்றும் ஜோதிடம் போன்ற பல்வேறு பாடங்களில் ஆழமான அறிவை கொண்ட அவர் மிகவும் கற்றறிந்தவர். ஆசிரியராக தனது வாழ்க்கையை தொடங்கி பேரரசர் சித்திரகுப்தரின் நம்பகமான கூட்டாளியாக மாறினார். பேரரசரின் ஆலோசகராக பணியாற்றிய அவர் மகத பகுதியில் உள்ள பாட்டலிபுத்திரத்தில் சக்தி வாய்ந்த நந்த வம்சத்தை வீழ்த்த சந்திரகுப்தருக்கு உதவினார். மேலும் சந்திரகுப்தர் புதிய சக்திகளை பெற உதவினார். சந்திரகுப்தரின் மகன் பிந்துசாராவுக்கும் சாணக்கியர் ஆலோசகராக இருந்தார். சாணக்கியர் ஒரு தத்துவ ஞானி, சட்ட நிபுணர் மற்றும் அரச ஆலோசகர். அவரது இயற்பெயர் விஷ்ணுகுப்தா, ஆனால் அவர் தனது புனைப்பெயரான கௌட்டல்யரால் அறியப்படுகிறார். கிறிஸ்துக்கு முன் 2ஆம் நூற்றாண்டுக்கும் கிறிஸ்துக்கு பின் 3ஆம் நூற்றாண்டுக்கும் இடையில் அரசியல் மற்றும் பொருளாதார அறிவியல் குறித்த அர்த்த சாஸ்திரம் எழுதினார். நெறிமுறைகளை மற்றும் அரசமைப்பு போன்ற பல விஷயங்களை பற்றிய புத்தகங்களை எழுதினார். புகழ்பெற்ற மௌரிய பேரரசர் சித்திரகுப்தரின் அரசியல் ஆலோசகராக பணியாற்றினார். மேலும் மாநில விரிவாக்கத்தில் அவருக்கு பல சான்றுகள் வழங்கப்பட்டுள்ளன. பின்னர் அவர் சந்திரகுப்தரின் மகன் பிந்துசாராரின் ஆலோசகரானார். சாணக்கியரின் குழந்தை பருவ நாட்கள். சாணக்கியர் ஒரு பிராமண குலத்தில் பிறந்தவர். வடமேற்கு பண்டைய இந்தியாவில் அமைந்துள்ள ஒரு பண்டைய கல்வி மையமான தக்ஷசீலத்தில் கல்வி பயின்றார். அரசியல், பொருளாதாரம், மருத்துவம், போர் உத்திகள் மற்றும் ஜோதிடம் போன்ற பல்வேறு பாடங்களில் ஆழமான அறிவை கொண்டிருந்த அவர் மிகவும் கற்றறிந்த ஆசிரியராக தனது வாழ்க்கையை தொடங்கிய அவர் பின்னர் பேரரசர் சித்திரகுப்தரின் நம்பகமான கூட்டாளியானார். மகத பகுதியில் உள்ள பாட்டலிபுத்திரத்தில் நந்தி வம்சத்தை வீழ்த்துவதில் சந்திரகுப்தருக்கு ஆலோசகராகவும் செயல்பட்டார். சந்திரகுப்தர் தனது அதிகாரங்களை பலப்படுத்த உதவுவதில் அவர் முக்கிய பங்கு வகித்தார். சாணக்கியர் கௌட்டல்யர் அல்லது விஷ்ணுகுப்தர் என்று அழைக்கப்பட்டார். சாணக்கியர் பிறந்த தேதி கிறிஸ்துக்கு முன் 350. சாணக்கியர் பிறந்த இடம் தக்ஷசீலா. சாணக்கியர் மதம் பிராமணர். சாணக்கியர் இறந்த தேதி கிறிஸ்துக்கு முன் 275. சாணக்கியரின் வாழ்க்கை வரலாறு. கல்வியை முடித்த பிறகு சாணக்கியர் நாலந்தாவின் தக்ஷசீலத்தில் அருகிலுள்ள பகுதிகளில் ஆசிரியராக பணியாற்ற தொடங்கினார். உடலில் அழகாக இருக்கும் ஒரு பெண் ஒரு இரவு மட்டுமே உங்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்க முடியும். அதே நேரத்தில் ஆன்மாவில் அழகாக இருக்கும் ஒரு பெண் உங்களை வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக வைத்திருக்க முடியும் என்று சாணக்கியர் உறுதியாக நம்பினார். எனவே அவர் தனது பிராமண வம்சாவளியை சேர்ந்த யசோதரா என்ற பெண்ணை திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்தார். அவள் அவரை போல அழகாக இல்லை. அவளுடைய கருப்பு நிறம் சிலருக்கு நகைச்சுவையாக மாறியது. ஒரு காலத்தில் யசோதரையா சாணக்கியருடன் தனது சகோதரனின் வீட்டில் ஒரு விழாவுக்கு செல்ல முடிவு செய்தாள். எல்லோரும் சாணக்கியரின் வறுமையை கேலி செய்தனர். அவள் நிலைமையில் மகிழ்ச்சி அடையவில்லை. எனவே அவள் மன்னர் தனநந்தரை சந்தித்து கொஞ்சம் பணத்தை பரிசாக பெறுமாறு அறிவுறுத்தினாள். அப்பொழுது மகத பேரரசாக இருந்த தனநந்தன் புஷ்பபுரியில் பிராமணர்களுக்கு உணவு விருந்து ஏற்பாடு செய்திருந்தார். சாணக்கியரும் அந்த விருந்தில் கலந்து கொண்டு தனநந்த மன்னரிடமிருந்து சில பரிசுகளை பெற விரும்பினார். உடைக்கப்படாத இந்தியாவை பற்றிய ஆலோசனைகளை வழங்கினார். ஆனால் தனநந்தன் மிகவும் திமிர் பிடித்த மன்னர். சாணக்கியரின் அசிங்கமான தோற்றத்தை பார்த்து அவரை அவமதித்தார். மேலும் அவரது ஆலோசனைகளை நேரடியாக நிராகரித்தார். பின்னர் சாணக்கியர் மிகவும் கோபமடைந்து நந்த சாம்ராஜ்யத்தை அழிப்பதாக சபதம் செய்தார். பின்னர் தனநந்தர் தனது மக்களை கைது செய்ய உத்தரவிட்டார். ஆனால் சாணக்கியர் அங்கிருந்து மாறுவேடத்தில் தப்பிச் சென்றார். தனநந்தரின் அரசவையிலிருந்து தப்பிய பிறகு சாணக்கியர் வெற்றிகரமாக ஒளிந்து கொண்டு மகதத்தை சுற்றி வாழத் தொடங்கினார். இந்த நேரத்தில் அவர் தனது போட்டியாளரான தனநந்தரின் மகன் பப்பட்டருடன் நட்பு கொண்டார். சாணக்கியர் பப்பட்டரின் மனதை வெல்ல முடிந்தது. மேலும் ஒரு அரசு
மோதிரத்தை பெற்று காட்டுக்குச் சென்றார். அந்த அரச மோதிரத்தில் இருந்த 800 கோடி தங்க நாணயங்களை சம்பாதித்த சாணக்கியர் தனது ஞானத்தை பயன்படுத்தினார். காட்டில் ஒரு குழி தோண்டி இவ்வளவு தங்க நாணயங்களை பாதுகாப்பாக வைத்திருந்த அவர் தனநந்தரை முடிக்க வெற்றிகரமாக உதவக்கூடிய ஒருவரை தேடச் சென்றார். தனநந்தரின் நந்த வம்சத்தை வேரிலிருந்து அழிக்கக்கூடிய ஒருவரை சாணக்கியர் தேடிக்கொண்டிருந்தார். அதே நேரத்தில் சித்திரகுப்தன் சாணக்கியரின் கண்ணில் காணப்பட்டார். பின்னர் சாணக்கியர் தனது வளர்ப்பு பெற்றோரிடம் 1000 தங்க நாணயங்களை கொடுத்து அவரை காட்டிற்கு அழைத்துச் சென்றார். தற்போது தனநந்தரின் தலையை அகற்ற சாணக்கியர் 2 ஆயுதங்களுடன் தயாராக இருந்தார். அவர்களில் சித்திரகுப்தன் இருந்தால் மற்றொன்று பப்பாத்தர். சாணக்கியர் அந்த இருவரில் ஒருவருக்கு பயிற்சி அளித்து அவரை பேரரசராக்க முடிவு செய்தார். அவர்களிடையே ஒரு சிறிய சோதனை எடுக்க முடிவு செய்தார். அந்த சோதனையில் சித்திரகுப்தன் பப்பாத்தரின் தலையை வெற்றிகரமாக அகற்றி வெற்றி பெற்றார். சித்திரகுப்தரின் சூழ்ச்சி. சாணக்கியர் சந்திரகுப்தன் தேர்வில் வெற்றி பெற்றதை நினைத்து மிகவும் பெருமைப்பட்டார். சாணக்கியர் அவருக்கு 7 ஆண்டுகள் கடுமையான இராணுவ பயிற்சி அளித்தார். சாணக்கியரின் வழிகாட்டுதலின் கீழ் சந்திரகுப்தர் ஒரு திறமையான போர் வீரரானார். சாணக்கியர் எப்பொழுதும் தனநந்தரின் நந்த வாழ்க்கை வம்சத்தை வீழ்த்த மௌரிய பேரரசை நிறுவ விரும்பினார். சந்திரகுப்தன் அதிகம் யோசிக்காமல் ஒரு சிறிய படையை உருவாக்கி நந்தர்களின் தலைநகரமான மகதத்தை தாக்கினார். ஆனால் சந்திரகுப்தரின் சிறிய படை நந்தர்களின் பெரிய படையின் முன் நசுக்கப்பட்டது. முட்டாள்தனமான முடிவை எடுத்ததற்காக சாணக்கியரின் கை ஆரம்பத்தில் எரிந்தது. தோல்விக்கு பிறகு சாணக்கியரும் சந்திரகுப்தரும் விரக்தியில் அலையத் தொடங்கினர். ஒரு நாள் சாணக்கியரும் சந்திரகுப்தரும் மகதத்தில் சுற்றித் திரிந்தனர். ஒரு தாய் தன் மகனை திட்டிக் கொண்டிருந்தாள். அவன் கையை சூடான ரொட்டியின் நடுவில் வைத்து எரித்து விட்டாள். அந்த தாய், சூடான ரொட்டியின் நடுவில் உன் கைகளை வைத்தால் அது நிச்சயமாக உன்னை எரித்துவிடும். எல்லை பகுதிகளை கைப்பற்றுவதற்கு பதிலாக தலைநகரை நேரடியாக தாக்கி தன் கைகளை எரித்த முட்டாள் சாணக்கியனைப் போல நீ ஏன் நடந்து கொள்ளுகிறாய்? முதலில் ரொட்டியின் எல்லையை சாப்பிட்டுவிட்டு மெதுவாக உன் கையை நடுவில் வை, பிறகு அது உன்னை எரிக்காது. அந்த தாய் தன் குழந்தையை இப்படி திட்டிக் கொண்டிருந்தாள். சாணக்கியரும் சந்திரகுப்தரும் அதை ரகசியமாக கேட்டார்கள். அதை கேட்டு தங்கள் தவறை உணர்ந்தார்கள். முதலில் எல்லையை கைப்பற்றாமல் தலைநகர் பாட்டலிபுத்திரத்தை தாக்கியது தான் செய்த மிகப்பெரிய தவறு என்று அவன் வருந்தினான். அந்த வார்த்தைகளால் அவர்களுக்கு அறிவூட்டிய பெண்களை சாணக்கியர் வணங்கினார். அவர்கள் முன்னேற முடிவு செய்தனர். சாணக்கியரின் அறிவுரையை கேட்ட சந்திரகுப்தர் முதலில் எல்லைகளை தாக்கி அவற்றை தனது கட்டுப்பாட்டில் எடுக்கத் தொடங்கினார். நோக்கமின்றி சுற்றித்திருந்த காட்டு மக்களுக்கு பயிற்சி அளிக்க முயன்ற சந்திரகுப்தர் அவர்களை தங்கள் படையில் சேர்த்து கொண்டார். படை முழுமையாக தயாராக இருந்தபோது காட்டில் மறைத்து வைத்திருந்த தங்க நாணயங்களை வெளியே எடுத்து படைக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் கவசங்களையும் வழங்க சாணக்கியர் முடிவு செய்தார். இதை செய்வதன் மூலம் சாணக்கியர் படையை வலுப்படுத்தினார். ஆனால் எல்லையில் இருந்த சில சிறிய மன்னர்கள் சந்திரகுப்தரின் படையில் சேர ஒப்புக்கொள்ளவில்லை. சாணக்கியர் அத்தகைய அரசர்களை பெண்களுக்கு விஷம் கொடுத்து கொன்றார். குறிப்பிட்டுள்ள ஒரு பிரபலமான புராணத்தின்படி சாணக்கியர் மிக சிறிய வயதிலிருந்தே உணவில் சிறிய அளவிலான விஷத்தை கலந்து வந்தார். அவர் சில சிறுமிகளை உணவில் விஷம் வைத்து அவர்களை விஷக்காயர் என்று அழைக்கப்படும் விஷ பெண்களாக மாற்றினார். எதிரியின் ராஜாவை கொல்ல விஷ பெண்களை முத்தமிடுவது போதுமானது. சாணக்கியர் மிகவும் புத்திசாலித்தனமாகவும் கணக்கீட்டு ரீதியாகவும் நடந்து நந்தாவின் தலைமையில் இருந்த அனைத்து எல்லை பகுதிகளையும் தனது கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொண்டார். கோபத்தில் எதிரியை பற்றி யோசிப்பதால் எந்த பயனும் இல்லை. சாணக்கியர் அமைதியாக சிந்திக்கத் தொடங்கினார். எதிரியை வெல்ல ஒரு புதிய உத்தியை பயன்படுத்தினார். சரியான நேரத்தை பார்த்த சந்திரகுப்த மௌரிய பேரரசின் கோபத்தில் எதிரியை பற்றி யோசிப்பதால் எந்த பயனும் இல்லை. சாணக்கியர் அமைதியாக சிந்திக்கத் தொடங்கினார். எதிரியை வெல்ல ஒரு புதிய உத்தியை பயன்படுத்தினார். சரியான நேரத்தை பார்த்த சந்திரகுப்தர் மகத தலைநகர் பாட்டலிபுத்திரத்தை தாக்கி தனநந்தரை வெற்றிகரமாக கொன்றார். தனநந்தரின் மரணத்திற்கு பிறகு நந்த வம்சத்தை வீழ்த்தி சந்திரகுப்த மௌரிய பேரரசை நிறுவினார். இதன் மூலம் ஒருங்கிணைந்த இந்திய பேரரசு என்ற சாணக்கியரின் கனவு நனவானது. அதே நேரத்தில் தனநந்தரை பழிவாங்கும் எண்ணமும் முடிவுக்கு வந்தது. சந்திரகுப்த மௌரிய பேரரசின் பேரரசாக
ஆனபோது சாணக்கியர் அவரது பிரதம மந்திரியானார். சாணக்கியர் பேரரசில் வலுவான நிர்வாகத்திற்கு ஒரு திறமையான அமைச்சரவையை உருவாக்கினார். அனைத்து அமைச்சர்களுக்கும் தனித்தனி அமைச்ச அங்கங்களை வழங்கினார். குடிமக்களின் நலனுக்காக சாத்தியமான அனைத்து வசதிகளையும் வழங்கினார். சாணக்கியர் ஆண் மெய்காப்பாளர்களுடன் சேர்ந்து பெண் மெய்காப்பாளர்களையும் சந்திரகுப்தருக்கு நியமித்தார். சந்திரகுப்த மௌரியர் தனது பேரரசில் பெண் மெய்காப்பாளர்களை கொண்ட முதல் மாமன்னரானார். சந்திரகுப்தரின் உயிரை பற்றிய கவலைகள் காரணமாக சாணக்கியர் சிறு வயதிலிருந்தே அவருக்கு உணவில் சிறிது விஷத்தை ஊட்டி வந்தார். அவர் உணவில் சிறிது விஷத்தை சேர்த்துக் கொள்வார். ஒரு நாள் சந்திரகுப்தரின் மனைவி துர்தரா தவறுதலாக சாப்பிட்டார். அந்த விஷம் கலந்த உணவை சாப்பிட்ட துர்தரா மரணத்தின் பிடியில் சிக்கினார். அப்பொழுது அவள் கர்ப்பமாக இருந்தாள். சந்திரகுப்தன் தனது மனைவியையும் குழந்தையும் இழந்து பயந்து அமர்ந்திருப்பதை கண்ட சாணக்கியர் துர்தராவின் கருப்பையை வெட்டி அவள் வயிற்றில் இருந்த குழந்தையை வெளியே எடுத்தார். குழந்தையின் உடல் பல இரத்த கரைகளால் மூடப்பட்டிருந்தது. அதனால்தான் அந்த குழந்தைக்கு பிந்துசாரன் என்று பெயரிட்டப்பட்டது. பிந்துசாரா சந்திரகுப்தருக்கு பிறகு பிந்துசாரா மௌரிய பேரரசின் புதிய பேரரசரானார். சாணக்கியரும் அவருக்கு பிரதமரானார். ஆனால் சுபந்து சாணக்கியர் மீது பொறாமை கொண்டிருந்தார். பிந்துசாராவின் அவையில் சுபந்து ஒரு சாதாரண அமைச்சராக இருந்தார். அவர் எப்பொழுதும் பிரதமராக வேண்டும் என்று விரும்பினார். எனவே அவர் சாணக்கியரின் மீது வாளை கூர்மையாக்கி வந்தார். ஒரு நாள் சுபந்து தனது பிறப்பு கதையை பிந்துசாராவிடம் சொல்லிக் கொண்டிருந்தார். தனது தாயின் மரணத்திற்கு சாணக்கியர் தான் காரணம் என்பதை அறிந்ததும் பிந்துசாரர் சாணக்கியர் மீது கோபம் அடைந்தார். மன்னரின் கோபத்தை கண்ட சாணக்கியர் எல்லாவற்றையும் தியாகம் செய்ய முடிவு செய்து பாட்டலிபுத்திரம் பாட்டனா அருகே உள்ள காட்டில் சேர்ந்தார். சாணக்கியரின் மரணம். சாணக்கியர் சந்திரகுப்தரின் ஆலோசகராக பணியாற்றினார். அவரது வழிகாட்டுதலுடன் சந்திரகுப்தர் அலெக்சாண்டரின் தளபதிகளை தோற்கடித்து மௌரிய பேரரசை மிகவும் சக்தி வாய்ந்த பேரரசர்களில் ஒன்றாக மாற்ற உதவினார். சாணக்கியர் பல்வேறு தலைப்புகளில் அறிவை கொண்ட ஒரு உயர் கல்வி கற்றவர். மேலும் அவர் இராணுவ உத்தி, பொருளாதார கொள்கை, சமூக நலன் சார்ந்த பிரச்சனைகளை போன்ற பல முக்கிய பாடங்களை ஆராய்ந்த அர்த்த சாஸ்திரம் எழுதினார். சாணக்கியர் கிறிஸ்துக்கு முன் 275 இறந்தார். மேலும் அவரது மரணம் குறித்து விவரங்கள் மர்மமாக உள்ளன. ஒரு புராண கதை அவர் பட்டினியால் இறந்ததாக கூறுகிறது. மற்றொரு புராண கதை பிந்துசாரரின் ஆட்சி காலத்தில் ஒரு அரசியல் சதித்திட்டத்தின் விளைவாக அவர் இறந்ததாக கூறுகிறது. சில நாட்களுக்கு பிறகு சாணக்கியரிடம் இவ்வளவு கோபமாக நடந்து கொள்ளக்கூடாது என்று பிந்துசாரர் வருந்தினார். ஆனால் இப்பொழுது மிகவும் தாமதமாகிவிட்டது. சாணக்கியர் காட்டிற்கு அருகில் உள்ள ஒரு சிறிய குடிசையில் ஒரு துறவியைப் போல வாழ்ந்து வந்தார். பிந்துசாரர் சுபந்துவை காட்டிற்குள் சென்று சாணக்கியரை சமாதானப்படுத்தி அவரை திரும்ப அழைத்து வர உத்தரவிட்டார். ஆனால் சாணக்கியரின் வருகை சுபந்துவுக்கு பிடிக்கவில்லை. காட்டில் சாணக்கியரின் குடிசையை கண்டதும் அவரை உயிருடன் எரித்தார். இந்த வழியில் சாணக்கியர் சுபந்துவின் சதியால் தனது உயிரை இழந்தார். சாணக்கியரை கொன்ற பிறகு சுபந்து சாணக்கியர் அவமானத்தை சந்தித்ததால் தற்கொலை செய்து கொண்டார் என்று நீதிமன்றத்திற்கு தவறான அறிக்கையை அளித்தார். சாணக்கியர் தெருவில் இருந்த சந்திரகுப்தரை மன்னராக்கி மௌரிய பேரரசை நிறுவினவர். ஆனால் அவர் தனது சொந்த ராஜ்யத்தின் மக்களால் மட்டுமே கொல்லப்பட்டார். பழிவாங்க செல்பவன் நிச்சயமாக கல்லறைக்கு செல்வான் என்ற பழைய பழமொழி சாணக்கியரின் விஷயத்திலும் உண்மையாகிவிட்டது. இன்றும் கூட சாணக்கியரின் கருத்துகள், கொள்கைகள் மற்றும் சூழ்ச்சிகள் மில்லியன் கணக்கான மக்களுக்கு வெற்றியை கொண்டு வந்துள்ளன. தற்போது அரசியல்வாதிகள், தொழில் அதிபர்கள் மற்றும் பலர் இந்த சாணக்கிய சூத்திரங்களை பயன்படுத்தி வாழ்க்கையில் தாங்கள் தேடுவதை பெறுவார்கள். கௌட்டல்ய தத்துவம். ஆச்சாரியர் சாணக்கியரின் அர்த்த சாஸ்திரம் நலன்புரி, நிதி மற்றும் பணிவியல் கொள்கைகள், போர் உத்திகள் மற்றும் சர்வதேச உறவுகள் உள்ளிட்ட பல்வேறு பாடங்களை கையாளுகிறது. நீதி சாஸ்திரம் என்பது அவர் ஏற்கனவே உள்ள சாஸ்திரங்களில் இருந்து சேகரித்த பழமொழிகளின் தொகுப்பாக கருதப்படுகிறது. அவர் வழங்கிய சில பிரபலமான வாழ்க்கை பாடங்கள். ஒருவரின் தற்போதைய நிலைமைகளை வைத்து அவரது எதிர்காலத்தை ஒருபோதும் மதிப்பிடாதீர்கள். ஏனென்றால் காலத்திற்கு நிலக்கரியை பளபளப்பான வைரமாக மாற்றும் சக்தி உள்ளது. ஒரு நபர் மிகவும் நேர்மையாக இருக்கக்கூடாது. நேரான மரங்கள் எப்பொழுதும் முதலில் வெட்டப்படுகின்றன. நேர்மையானவர்கள் முதலில் திருடப்படுகிறார்கள். எதிரியின் பலவீனம் தெரியாவிட்டால் அவனை எப்பொழுதும் நட்புறவில் வைத்திருக்க வேண்டும். நம் உடல் ஒரு நாள் அழுகிவிடும். செல்வம் நிரந்தரமானது அல்ல. மரணம் எப்பொழுதும் அருகில் உள்ளது. எனவே நாம் நல்ல செயல்களில் ஈடுபட வேண்டும்.
பாம்பு, புலி, கொட்டும் குளவி, சிறு குழந்தை, ராஜா, மற்றவர்களுக்கு சொந்தமான நாய், முட்டாள் ஆகிய 7 பேரை தூக்கத்திலிருந்து எழுப்பக்கூடாது. மற்றவர்களின் தவறுகளிலிருந்து எப்பொழுதும் கற்றுக்கொள்ளுங்கள். அவற்றையெல்லாம் நீங்களே உருவாக்கும் அளவுக்கு நீங்கள் நீண்ட காலம் வாழ முடியாது. முதல் 5 வரை உங்கள் குழந்தையை ஒரு செல்லமாக நடத்துங்கள். அடுத்த 5 வயதுக்கு பிறகு அவர்களை திட்டுங்கள். அவர்களுக்கு 16 வயது ஆகும்பொழுது அவர்களை ஒரு நண்பரை போல நடத்துங்கள். உங்கள் வளர்ந்த குழந்தைகள் உங்கள் சிறந்த நண்பர்கள். ஒவ்வொரு மாநிலமும் தனது அதிகாரத்தை மிகவும் வித்தியாசமான முறையில் நிலைநாட்ட விரும்பும் அரசியலில் கௌட்டில்யர் முன்மொழிந்த யோசனை மிகவும் பொருத்தமானது. அனைத்து நவீன மாநிலங்களும் நாடுகளும் ஒன்றுக்கொன்று கடுமையான போட்டியை அளித்து வருகின்றன. ஆனால் சாணக்கியர் பரிந்துரை ராஜதந்திரத்தால் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும். ஆனால் சாணக்கியரின் யோசனை இந்தியாவின் இயல்பு மற்றும் அண்டை நாடுகளுடனான அதன் சொந்த பிரச்சனையை அது எவ்வாறு தீர்க்கிறது என்பதில்தான் ஒரு செல்வாக்காகவே இருந்தது. இன்றும் கூட சாணக்கியரின் கருத்துக்கள், கொள்கைகள் மில்லியன் கணக்கான மக்களுக்கு வெற்றியை கொண்டு வந்துள்ளன. தற்போது கூட எல்லாரும் அவருடைய நீதியை பயன்படுத்தித்தான் வருகிறார்கள். நன்றிகள் பல. மறக்காமல் பகிரவும்.